பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா? அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? அல்லேலூயா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்துக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே அந்த கொரிந்து திருச்சபையில் உள்ளவங்ககிட்ட கேட்குறாரு, எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா? அவர் தங்களை தாங்களே பெருமையாய் மேட்டிமையாய் அந்த ஊழியம், தங்களோட ஊழியம் அதை பற்றி பெருமையாக மேட்டிமையாக அவர் ஒருபோது நினைக்கல. அவர் ஒரு துளி அளவு கூட அவர் உயர்த்தி பேசவே இல்லை. அதான் எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமான்னு ஒரு கொஸ்டினை கேட்குறாரு. அல்லது என்ன சொல்கிறாரு, சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஆதரவு, ஒரு பரிந்துரை, ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக இவங்களுடைய சிபாரிசு இருந்தால் பரிந்துரை, ஒருவரோட பரிந்துரை என்பது ஒருவரோட நல்ல குணம், திறமை, உண்மைத்தன்மை அல்லது அந்த தகுதியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி உறுதிப்படுத்துவது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள், இந்த பரிந்துரை கடிதம் பற்றி அவர் பேசுகிறாரு. அந்த காலத்தில் ஒருவர் ஒரு புதிய சபைக்கு இல்லை ஊழியத்துக்கு செல்லும்போது அவரை தகுந்தவர் என்று காட்ட மற்றவர்களிடம் ஒரு சாட்சியான ஒரு கடிதத்தை கொண்டு வருவார். ஆனால் பவுல் சொல்கிறது, எனக்கு அப்படிப்பட்ட மனுஷர்களின் கடிதம் தேவையில்லை. உங்கள் மாற்றப்பட்ட வாழ்க்கை, நம்மளுடைய இருதயம் மாறணும், நம்மளுடைய சிந்தை மாறணும், நம்மக்கிட்ட இருந்த அந்த நம்மளுடைய நார்மல் வாழ்க்கையை அப்படி யூட்டன் ஆகணும். அதான் மனம் திரும்புகிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்ம உலக பிரகாரம் மனுஷர்களுடைய ஆதரவு, தயவு வேணும்னு அப்படி நினைக்காதபடி அந்த ஊழியத்திற்கு, அந்த ஊழியம் தேவன் தந்தது. ஒவ்வொருவரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஒருத்தரை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்றால் ஆண்டவர் எல்லாத்தையும் 15 காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவன். அப்போ மனிதர்களுடைய சிபாரிசு வேணும், மனிதர்களுடைய ஆதரவு வேணும். அவங்ககிட்ட ஒரு சப்போர்ட்டிவான ஒரு லெட்ரு வாங்கிட்டு வந்தால் ஊழியத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நினைக்கல. இன்னும் தன் ஊழியத்தை பற்றி பெருமையாகவும் அவர் பேசலை. அவர் அந்தளவுக்கு, அப்போ நம்ம ஊழியம் செய்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறது மைக்கு பிடிச்சி பாட்டு பாடி ஆராதித்து மெசேஜ் கொடுத்து அதுதான் ஊழியம் என்று கிடையாது. ஒரு ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் சின்னதாக ஆண்டவருக்கு செய்கிற எல்லா காரியங்களும் ஊழியம்தான். மற்றவர்களுக்காக ஜெபிப்பது ஊழியம்தான். மற்றவர்களுக்கு நன்மை செய்வது, உதவி செய்வது ஊழியம்தான். ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்வது ஊழியம்தான். அப்போ பாருங்கள், இந்த ஊழியத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா, ஒருவரின் நன்மை அல்லது தகுதியை நம்ம சாட்சியாக சொல்கிறது. நம்மக்கிட்ட அந்த நல்ல ஒரு கேரக்டர், நம்மளுடைய சுபாவங்கள், அது மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்லணும். அப்போ நம்ம அந்த பவுல் சொன்னபடி எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமான்னு அவர் மற்றவங்கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு. இந்த இது யாருமே இப்போ கேட்குறதில்ல. இப்போ நம்மளை பற்றி, இப்போ என்னை பற்றி என்ன குறை இருக்குன்னு மற்றவங்கள்ட்ட நம்ம கேட்கணும். இப்போ நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குன்னு மற்றவங்களுக்கு கேட்டால் தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளே நினச்சிட்டு இருந்தால் நம்ம பர்ஃபெக்ட்டு, நம்ம எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறோம், நம்ம எல்லாம் சரியாக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நம்மளோட உள்ள உணர்வில் நாமே சாட்சிட்டு கொண்டு இருப்போம். நம்ம கரெக்டு தான், பர்ஃபெக்டு தான், சுயநீதியில் போயிட்டுருப்போம். ஆனால் என்னை கொண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்கிட்ட என்ன குறைகளை நீங்கள் பார்க்குறீங்க, எதெல்லாம் என்கிட்ட மாற்றப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள்ட்ட நம்ம கேட்டு அவங்ககிட்ட என்ன ஃபீட்பேக் வருதுன்னு பார்த்து நம்ம அதில் கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆமே. பாருங்கள், அவர் எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா என்று ஒரு கொஸ்டின் அவளாக கேட்குறாரு. அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? அப்போ இதெல்லாம் எங்களுக்கு வேணுமா? நாங்கள் மாதிரி ஒரு சிபாரிசு கடிதம், இவங்க பர்ஃபெக்ட்டு, இவங்க சரியாக தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு யார்கிட்டேருந்து ஒரு லெட்ரு வாங்கிட்டு உபச்சார கடிதம் நாங்கள் யாருக்காவது அனுப்பிச்சிருக்கோமா, இல்லை யார்கிட்டேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் ஒரு எல்லாமே தெரிந்து வரவில்லை. நாம் ஆண்டவரை அறியாது புறஜாதி மார்க்கத்தில் இருந்தபோது, நாம் ஆண்டோட அன்பை ருசிக்காத இருந்தபோது எவ்வளவோ நம்ம மற்றவர்கள் மனது வேதனைப்படும்படியாக நடந்திருக்கிறோம்.
மற்றவர்கள் முகம் சுளிக்கிறபடி கூட நடந்திருக்கிறோம் அநேக காரியங்கள். ஆனால் தேவன் எல்லாத்தையும் காண்கிற தேவன், எல்லாத்தையும் அவர் பெரிதாக எடுக்காம அவர் நம்மளை வேறுபடுத்தி எடுத்திருக்கிறார். ஒரு வழியிலேருந்து அடுத்த யூட்டர்ன் எடுத்து மனம் மாற்றத்தில் அந்த வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறணும். ஓகே, எப்படியா இருந்த ஆள், எப்படி இருந்தவ இப்போ இப்படி ஆயிட்டாலே அப்படின்னு எல்லாரும் சொல்கிறபடி நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். ஆமென். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத மற்றவர்கள் சொல்ல வேண்டும். மற்றவர்கள் அந்த கருத்து கேட்குறது நல்லது தான். நீங்கள் என்னோட இவ்வளோ தூரம் பழகுறீங்களே, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்கிட்ட எதெல்லாம் குற்றமாக நீங்கள் நினைக்கிறீங்க, இது செஞ்சால் இவ கரெக்டாகிவா, இப்படி இந்த இதுலேருந்து மாறிட்டா இவ ஓகே, இதெல்லாம் நீ இப்படி இருக்கிற, இது எல்லாருக்கும் பிடிக்கல இப்படி செய்கிறது, அப்படி சில பேர் எல்லாம் கூட இருக்கிற பழகிறவர்கள் அவங்ககிட்ட நம்ம கேட்கறது நல்லது. நம்மளே அது நமக்குள்ளேயே இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவிட்டி நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அது 4 பேர்த்திட்ட கேட்கும்போது தான், நம்மக்கிட்ட இவ்வளோ பேட் திங்கிங் இருக்கா, நம்மகிட்ட இப்படி ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கா, நம்ம இதை கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நமக்கு மாற்றுவதற்கு ஒரு வழி. எங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொஸ்டினபிளாக கேட்குறாரு. இன்னும் யார்கிட்டையும் நான் சிபாரிசு லெட்டரை வாங்கிட்டு வரல, நான் திரும்பி யார்கிட்டையும் அப்படி கொடுக்கவும் கிடையாது அப்படின்னு அவர் இந்த மாதிரி நான் அப்படி செஞ்சுருக்கேன்னா எனக்கு வேண்டுமா, நான் அவங்ககிட்ட சிபாரிசு லெட்டர் நான் அனுப்பிச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசுகிறது என்னவென்றால், இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழ்க்கையிலே நாம் கொஞ்சம் காலம்தான் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். நாம் அறிந்த இந்த வாழ்நாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் கரெக்டாக ஓட வேண்டும். ஆமென். நாம் நம்மளை கொண்டு நமக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை வைத்து நான் இந்த பெருமை மட்டும் வந்துடவே கூடாது. நான் செஞ்சேன், நான் அந்த ஊழியம் பண்ணேன், நான் இத்தனை பேர் இது பண்ணேன், நாங்கிறத ஸ்டாப் பண்ணி கர்த்தர் என்னை செய்ய வைத்தார். கர்த்தர் அந்த ஊழியத்தில் ஓடுவதற்கு பலனை தந்தார், என்னை ஜெபிக்க வைத்தார், என்னை மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு கிருபை செய்தார், கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார் என்று அந்த ஆண்டவரை முன்வைக்க வேண்டும். தேவனை முன்வைக்காம நான் செஞ்சேன், நான் ஜெபிச்சேன், நான் உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்மளை பெரிதாக நினைப்போம் என்றால் நாம் அப்போதே விழுந்து போய் விடுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் முழுவதுமாக ஆண்டவரே, நான் ஆண்டவரே, நீங்களே ஆண்டவரே அப்பா சீசரோட கால்களை கழுவி ஒரு மாதிரியை காண்பித்து விட்டு சென்றிருக்கீங்க ஆண்டவரே. உங்களுடைய வழியில் நடக்கிற நாங்களும் உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் ஓடுவதற்கு ஆண்டவரே, நீர் விரும்புகிற படி செய்வதற்கு எங்களை முழுதுமாக ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே, ஒரு புதிய நாளைக்குள்ள நடத்தி கொண்டதற்கு நன்றி தகப்பனே. அப்பா ஆசீர்வதிங்கப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இந்த 2026 வருஷத்தின் 5வது மாதமாகிய மே மாதத்தின் ஆண்டவரை 24ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த வாசித்த வேத வசந்தபடி ஒருபோது நாங்கள் மேட்டுமையோ அகந்தியோ ஆண்டவரே 4 என்ற பெருமை எதுவும் இல்லாதபடி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழியம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அதை உண்மையாய் செய்வதற்கு ஆண்டவரே அல்லேலூயா அப்பா, ஒவ்வொரு இந்த ஊழியத்தில் பாதையிலே ஆண்டவரே அப்பா எங்களை ஒருபோது பெருமையை நினைக்காதபடி ஆண்டவரே, யாருக்கும் நாங்கள் ரெக்கமெண்டேஷன் ஆண்டவரே பரிந்துரைக்கிற ஒரு உபச்சார லெட்டராக அனுப்பாதபடி ஆண்டவரே அப்பா, மற்றவர்கள்ட்டேருந்து நாங்கள் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் லெட்டர்ஸ் அப்படி வாங்காதபடி ஆண்டவரே அல்லேலூயா. என் தேவன் எல்லாத்தையும் சகலத்தையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் அப்பா. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத என்ற வசனத்தைப்படி ஆண்டவரே அல்லேலூயா அப்பா, எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்க உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே அப்பா, இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலையும் ஏசப்பா உங்களுடைய கரம் கொண்டு நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.